ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். சிறுபேர் வச்சு தான் இது வந்து ஒரு கறின்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லைனா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சிறுபேரில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து ப்ரோட்டீன் சத்து இருக்குது. கண்டிப்பாக வந்து அடிக்கடி இதை வந்து செஞ்சு வந்து சாப்பிடுங்க. இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துடுங்க. குக்கர் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சிறுபேர் எடுத்துருக்கேன். இது வந்து ஊற வைக்காத சிறுபேர் தான். ஊற வச்சதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2லேருந்து 3 விசில் அடித்தாலே போதும், நல்லா வெந்துடும். இது வந்து ஊற வைக்காதனால நம்ம வந்து இதில் வந்து 5 விசில் வரைக்கும் அடிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து நீளமாக அப்படியே கட் பண்ணி போட்டுருங்க. இது கூடவே ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன உள்ளி, கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றும் போது நல்லா வந்து ஸ்பீடாக வந்து வந்துடும் நல்லா. அதனால தான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் அடித்து எடுத்துடுங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ வந்து ப்ரெஷர் எல்லாமே போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு. இதை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி மேஷர் இல்லாட்டி நீங்கள் வந்து ஆப்பே வச்சு, அப்படி இல்லைனா கப்போட பின் சைடை வச்சு கூட நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி மட்டும் இதில் வந்து லைட்டாக வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தாளிக்க போகிறோம். அதில் தான் அந்த மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் அதை போட்டுவிடுங்க. ஜீரகமும் போட்டுட்டு நல்லா வந்து வெடிக்கணும். வெடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த பொருள் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஜீரகம் வந்து நல்லா வந்து வெடிச்சிட்டு இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதையும் போட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி, ஏன்னா வந்து நம்ம வந்து பயிர் எடுத்துருக்கனால கண்டிப்பாக வந்து காயப்பொடி போடணும், அப்போ தான் நல்லது. இப்போ வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. இப்போ ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு 7-8 சின்ன பல் பூண்டு எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து போட்டுவிடுங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த பூண்டோட வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிடணும். இப்போ வந்து நல்லா வந்து வாசனை வர்ற அளவுக்கு வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8 சின்ன வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு இதை வந்து லைட்டாக வந்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிடுங்க. சால்ட் ஆட் பண்ணும்போது சீக்கிரமாகவே வந்து உள்ளி வந்து வதங்கிடும். இப்போ வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க. நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் வந்து கம்மியாக போட்டாலே போதும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதை போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ வந்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வைக்கிறது ரொம்பவே ஈஸி தான், உடனே வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிறுபேரை வந்து இதில் போட்டுக்கிடலாம். இதில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து அந்த குக்கர்லேயே ஊற்றிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா வந்து அரைச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து தேங்காய் வேண்டான்னா தேங்காய் போட வேண்டாம். இதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தாலே போதும். நம்ம வந்து அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். தேங்காயோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் போட்டுட்டு இப்படி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் இது வந்து கொதிக்க வேண்டாம். ஆல்ரெடி குக்கரில் வந்து பருப்பு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு, அதனால தான். இப்போ வந்து நல்லா திக்காக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே குக்கரில் தான் ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வேக வைக்கிறோம், அதனால் வந்து ஸ்பீடாக வந்து ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அதனால் வந்து அடிக்கடி இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.